ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து விசை இயக்கம் ஆற்றல். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு மனிதன் 50 kg உள்ள வண்டியை 15 நியூட்டன் விசை கொண்டு மார்பிள் தரையில் இழுக்கிறான். வண்டியின் முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். அந்த செகண்ட் மேலே போனால் -π/2 வரும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்ஸ். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக பேசிக்காக இருக்கிற சம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 10th புக்கில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். மூடிய சுற்றில் அழிவில்லாத விசையால் செய்யப்பட்ட வேலை டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்லா திரவ துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரப்பு இழு விசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாகியல் விசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏன் 2 சக்கர வாகனங்களில் டீசல் இன்ஜின் பொருத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதிக திறன். அடுத்து பாருங்கள். எஃப் என்ற விசை டி என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதனை டேஷ் என்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கணத்தாக்கு விசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சம் தான். அது நீங்கள் வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இது பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. எல்லாம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சம் தான் கொடுத்துருக்கீங்க. இதையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மைய விளக்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மையம், ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புவி ஈர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து துருவ பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிறிய நீர்த்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தகட்டில் இருக்கும் போது கோளக வடிவம் பெற காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரப்பு இழு விசையினால். ஸோ அடுத்து பாருங்கள். 30 டிகிரி செல்சியஸ் காற்றில் ஒளியின் வேகம் 350 மீட்டர் பர் வினாடி. காற்றின் வெப்பநிலை மாறாமல் அழுத்தம் 2 மடங்கு ஆனால் அதன் வேகம் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 350 மீட்டர் பர் வினாடி தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவுக்கு முதன்மையாக சார்ந்துள்ளது. ஸோ எதை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரப்புக்கும் திரவத்திற்கும் இடையே உள்ள சேர்க்கோணம். ஸோ அடுத்து பாருங்கள். 2 ஒத்த கம்பிகள் சம அளவு உள்ள எடையால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. அவற்றின் மீட்சியினால் குணகங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீட்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3:5. ஸோ அடுத்து பாருங்கள். மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கணத்தாக்கு. அடுத்து பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மழைத்துளி பூமியை நோக்கி விழும் பொழுது மேல் நோக்கி காற்று இழுவிசைகள் அதிகரிக்கும், அது சரி. சுழி முடுக்கத்துடன் வரும், அது சரி. மொத்த விசையின் மதிப்பு சுழியுடன் வரும், அதுவும் வந்து சரி. முற்று திசைவேகத்தின் மதிப்பு சுழி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள். எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விண்வெளி நிலையத்தில். செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுவது வந்து விண்வெளி நிலையத்தில். ஸோ அடுத்து பாருங்கள். 1 மீட்டர் தொலைவில் உள்ள
தலா 1 கிலோகிராம் நிறை கொண்ட இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. ஈர்ப்பு விசை F ஆகும். புவியீர்ப்பு மாறிலி G ஆகும். அப்போது F/G = 1. அதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் 2 திண்ம பந்துகள் பரப்புகள் ஒன்றையொன்று சார்ந்து நகரும் போது டேஷ் அவைகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உராய்வு. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. திரவத்தின் மீது மிதக்கும் கோளத்தினை எத்திசையில் திருப்பினாலும் அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் வடிவம் மாறாமல் இருக்கும். மேலும் அது நடுநிலை சமநிலையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் பாருங்கள். ஸோ எப்போதும் இடைமையம் ஈர்ப்பு மையம் இவ்விரண்டும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தி இருப்பதனால் எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கும். இது பார்த்திங்கன்னா காரணம். ஸோ ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், பாகுத்தன்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு. இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, உந்தம் இடம் பெயர்கிறது. அடுத்து பாருங்கள், ஒரு பொருளின் நிலைமம் டேஷ் சார்ந்து இருக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பொருளின் நிறையே. அடுத்து பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும் போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கனத்தாக்கு விசை. அடுத்து பாருங்கள், டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அழுத்தத்தை. அடுத்து பாருங்கள், பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாகியல். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர். ஸோ அடுத்து பாருங்கள், அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அடுத்து பாருங்கள், நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பரப்பு இழுவிசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இருமடியாக இருக்கும்போது அதன் இயக்கம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சீரான முடுக்க இயக்கம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலை உராய்வு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. இயக்க உராய்வு பார்த்திங்கன்னா பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன. உருளும் உராய்வு பார்த்திங்கன்னா மிக குறைந்த உராய்வு. அடுத்து பார்த்திங்கன்னா திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பார்த்திங்கன்னா பாகியல் பண்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா மாற்று ஆற்றல், அது சரிதான். உயிர் வாயு பார்த்திங்கன்னா மக்காத கழிவிலிருந்து பெறப்படுகிறது, அது தப்பு. சூரிய ஆற்றல் பார்த்திங்கன்னா நீர் சூடாக்குதல், ஸோ அதுவும் சரிதான். புவி வெப்ப ஆற்றல் பார்த்திங்கன்னா காற்றின் வேகம் மற்றும் திசைன்னு கொடுத்துருக்கு, அது தவறு. ஸோ 1, 3 சரி. அடுத்து பாருங்கள், சமமின் அழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சுழி ஆகும். அடுத்து பாருங்கள், பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நிலையாற்றல் மற்றும் அல்லது சாத்தியமான ஆற்றல், 1 மட்டும் சரி. ஸோ அடுத்து பாருங்கள், கொசு நன்னீரில் மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பரப்பு இழுவிசையினால். அடுத்து பாருங்கள், வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கும், ஏனெனில் உராய்வு குறைவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எஸ்ஐ அலகு
முறைமையின்படி ஆற்றலின் அலகு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நியூட்டன் மீட்டர். ஸோ ஆற்றலின் அலகு வந்து நியூட்டன் மீட்டர். ஸோ அடுத்து பாருங்கள், தளர்வான முடியுடைய மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனில் விரைவாக சமைக்கப்படுகிறது. ஏனெனில் அதிக அழுத்தம் நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும். அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசை வேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் டேஷ் பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பரவளையம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் சமன்பாடுகள் எது விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் வராது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசைக்கான சமன்பாடு தான். ஸோ எல்லாமே வந்து 10th புக்கில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குறைந்த ஈரப்பதம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உயிர்த்திரள். ஸோ அடுத்து பாருங்கள், 2 மின்னோட்டங்களின் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி டி ஆக இருக்கும்போது கவர்ச்சி விசை எஃப் ஆக உள்ளது. கவர்ச்சி விசை 16F ஆக மாற இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, D/4. அடுத்து பாருங்கள், ஒரு சிறந்த உயவு பொருள் பின்வரும் பண்பை பெற்றிருக்கும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஈர்ப்பாலைகள் எவ்வாறு உருவாகின்றன. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2 கருத்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து ஈர்ப்பாலைகள் உருவாகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் எந்த பொருளின் அடர்த்தி மிகுதியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நீர். அடுத்து பாருங்கள், ஒரு பேருந்து மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதனை மீட்டர் பர் வினாடி அளவில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 24.6 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிலைமின்னல் விசையும் ஈர்ப்பியல் விசையும் பார்த்தீங்கன்னா மாறாத விசைகள். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், திசை வேகத்தின் மாறுபாடு வீதம் டேஷ் ஆகும். திசை வேகத்தின் மாறுபாடு வீதம் வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், இவற்றுள் எது பாகுமை விசையின் அலகு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூட்டன். மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, விஸ்கஸ் ஃபோர்ஸோடைய யூனிட் தான். ஸோ அடுத்து பாருங்கள், எடைக்கும் இயற்பியல் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, W=mg. அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய தேரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் அப்படி நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ அலகு கீழ்கண்டவற்றுள் எவற்றிற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரட்டையின் திருப்புத்திறன். இரட்டை திருப்புத்திறன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அடுத்து பாருங்கள், ஜியின் மதிப்பு காலத்தின் அடிப்படையில் மாறுவது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நில அதிர்வை. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேலே செயல்படும் மைய விலக்கு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னும் இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலைவு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், கடின வேக வைத்த முட்டை மற்றும் மூல முட்டை இரண்டையும் சுழற்றுவதன் அடிப்படையில் வேறுபடுத்தலாம். ஸோ அடுத்து காரணம் பாருங்கள், கடின வேக வைத்த முட்டையின் சடத்துவ திருப்புத்திறன் மூல முட்டையினை விட அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட தமிழ் டிரான்ஸ்லேஷனே வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது
என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதப்பு விசை. ஸோ அடுத்து பாருங்கள், விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததனால் குறைவாக இருப்பதனால் பொருட்களின் மீதான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது. இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோள வடிவம் பெறுகிறது. அவ்வாறு கோள வடிவம் எடுப்பதனால் நீர்த்துளி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது. அடுத்து பாருங்கள், மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார். அவரின் மீது செயல்படும் மைய விலக்கு விசை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.